உணர்வுகளால் ஒன்றாகி இணையவழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உணர்வுகளால் ஒன்றாகி இணையவழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் இலக்கணம் அறிந்த மேலோர் பலரின் முன் கவியெனும் பெயரால் என் மொழி உரைக்க துணிந்திருக்கிறேன். கவிதையின் இலக்கணம் அறிந்த மேலோர் அவையின் முன் கவியெனும் பெயரால் என் மொழியுரைக்க துணிந்திருக்கிறேன். இலக்கணங்கள் மாறும் இக்காலத்தில் உணர்வுகளை சொல்ல இலக்கணங்கள் தடை நிற்கா எனும் நம்பிக்கையோடு. இலக்கணங்கள் மாறும் இக்காலத்தில் உணர்வுகளை சொல்ல இலக்கணங்கள் தடை நிற்கா எனும் நம்பிக்கையோடு. காணாமற் போதல், காணாமல் ஆக்கப்படுதல், வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் இச்சொற்றொடர்கள் உலகெங்கும் பரந்துள்ள ஈழத்தோர்க்கு மிகவும் பரிச்சயமானவை. காணாமற் போதல், காணாமல் ஆக்கப்படுதல், வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் இச்சொற்றொடர்கள் உலகெங்கும் பரந்துள்ள ஈழத்தோர்க்கு மிகவும் பரிச்சயமானவை. ஆனால் இவற்றை தொனிப்பொருளாக்கியும் உலகளவில் ஒரு நாள் இருக்கிறது என்பதையெல்லாம் இப்போதுதான் தேடி அறிகிறோம். ஆனால் இவற்றை தொனிப்பொருளாக்கியும் உலகளவில் ஒரு நாள் இருக்கிறது என்பதையெல்லாம் இப்போதுதான் தேடி அறிகிறோம். தேடல்களுக்கான வாய்ப்புகளையும் இவ்வுலகம் ஈழத்தோர் எமக்கு வழங்கியிருக்கவில்லை என்பது வேறு கதை. தேடல்களுக்கான வாய்ப்புகளையும் இவ்வுலகம் ஈழத்தோர் நமக்கு வழங்கியிருக்கவில்லை என்பது வேறு கதை. ஒவ்வொரு ஆண்டின் ஆகஸ்டும் 30ஆம் நாளில் இதை உலகம் கொண்டாடுகிறதா? இல்லை, கடைபிடிக்கிறதா? ஓ, அதுவும் பொருந்தவில்லையோ? சரி, அந்நாளை அதற்காய் அறிவித்திருக்கிறதா? விட்டுவிடுவோம். திருவிழாவில் காணாமல் போன குழந்தை முதல் இயற்கை அனர்த்தங்களில் காணாமல் ஆகிய உறவுகள் ஈறாக, திருவிழாவில் காணாமல் போன குழந்தை முதல் இயற்கை அனர்த்தங்களில் காணாமல் ஆகிய உறவுகள் ஈறாக, விட்டு வைத்தால் தம் குட்டுகள் கலைந்து விடுமென வலுக்கட்டாயமாய் காணாமலாக்கப்பட்ட போராளிகள் வரை, விட்டு வைத்தால் தம் குட்டுகள் கலைந்து விடுமென வலுக்கட்டாயமாய் காணாமலாக்கப்பட்ட போராளிகள் வரை இந்நாளில் தமிழர் நெஞ்சங்களிலும் ஒரு பெரும் பட்டியல் நினைவுகளில் நிறைந்திருக்கிறது. அவர்களை மீண்டும் காண்பதற்கான தேடலும் ஊரளவில், உறவளவில், உணர்வளவில் என்பதை தாண்டி ஆன்ம அளவிலும் வியாபித்திருக்கிறது. விட்டு வைத்தால் தம் குட்டுகள் கலைந்து விடுமென வலு கட்டாயமாய் காணாமலாக்கப்பட்ட போராளிகள் வரை இந்நாளில் தமிழர் நெஞ்சங்களிலும் ஒரு பெரும் பட்டியல் நினைவுகளில் நிறைந்திருக்கிறது. அவர்களை மீண்டும் காண்பதற்கான தேடலும் ஊரளவில், உறவளவில், உணர்வளவில் என்பதை தாண்டி ஆன்ம அளவிலும் வியாபித்திருக்கிறது. நாம் தான் தேடல்களுக்கான வாய்ப்புகளே மறுக்கப்பட்ட இனமாயிற்றே. நாம் தான் தேடல்களுக்கான வாய்ப்புகளே மறுக்கப்பட்ட இனமாயிற்றே. வாழ்க்கை முதல் வரலாறு வரை தேடியே காலத்தை தொலைத்து கொண்டிருப்பவர்களாயிற்றே. ஆயினும் எம் தேடல்கள் ஓய்ந்த பாடில்லை. வாழ்க்கை முதல் வரலாறு வரை தேடியே காலத்தை தொலைத்து கொண்டிருப்பவர்களாயிற்று. ஆயினும் எம் தேடல்கள் ஓய்ந்த பாடில்லை. இந்த தேடுதல் படலத்தில் தன் வாழ்நாளை தொலைத்து கொண்டிருப்போரின் ஏக்கங்கள் பற்றி இந்த உலகம் அறியுமா? இந்த தேடுதல் படலத்தில் தன் வாழ்நாளை தொலைத்து கொண்டிருப்போரின் ஏக்கங்கள் பற்றி இந்த உலகம் அறியுமா? இல்லை. எம் இனத்தின் சுயலாபம் தேடும் அரசியல் முகவர்களும், சுக போகங்களுக்காக சுயங்களை விற்கும் கொள்கை விபச்சாரிகளும், கீழ்நிலை வியாபாரிகளும் தான் உணர்வார்களா? எம் இனத்தின் சுயலாபம் தேடும் அரசியல் முகவர்களும், சுக போகங்களுக்காக சுயங்களை விற்கும் கொள்கை விபச்சாரிகளும், கீழ்நிலை வியாபாரிகளும் தான் இதனை உணர்வார்களா? பசிதூக்கம் மறந்து, மழை வெயில் துறந்து, தம் கரங்களால் கையளித்தும் வருடங்கள் ஆகியும் காணாத தம் மகவுகளை காண வேண்டி தெருவோரங்களில் போராடும் ஈழத் தாய்மாரின் ஏக்கத்தை யார் அறிவார்? பசிதூக்கம் மறந்து, மழை வெயில் மறந்து, தம் கரங்களால் கையளித்தும் வருடங்களாகியும் காணாத தம் மகவுகளை காண வேண்டி தெருவோரங்களில் போராடும் ஈழத்தாய்மாரின் ஏக்கத்தை யார் அறிவார்? ஊர் காக்க, உரிமை காக்க, இனம் காக்க, மொழி காக்க என போராடியதாலேயே காணாமலாக்கப்பட்டோரின் உணர்வுகளை சுமந்த ஒவ்வொரு ஆன்மாவும் உள்ளுக்குள்ளேயே அழுது புலம்புவதை என் மக்கள், என் வீடு, என் குடும்பம் என்றே வாழ்ந்து பழகிய செக்கு கால்நடைகளால் புரிந்து கொள்ளவேனும் இயலுமா? ஊர் காக்க, உரிமை காக்க, இனம் காக்க, மொழி காக்க என போராடியதாலேயே காணாமலாக்கப்பட்டோரின் உணர்வுகளை சுமந்த ஒவ்வொரு ஆன்மாவும் உள்ளுக்குள்ளேயே அழுது புலம்புவதை என் மக்கள், என் வீடு, என் குடும்பம் என்றே வாழ்ந்து பழகிய செக்கு கால்நடைகளால் புரிந்து கொள்ளவேனும் இயலுமா?
பணம் கையில் புரள வேண்டும், புகழ் பல சேர வேண்டும், இருந்த இடத்தில் வேலை வேண்டும் என கல்வியையே வேலை வாய்ப்புகளின் பின்வாசலாக்கிவிட்ட குருட்டு சமூகத்திற்கு, கையில் பணம் புரள வேண்டும், புகழ் பல சேர வேண்டும், இருந்த இடத்தில் வேலை வேண்டும் என கல்வியையே வேலை வாய்ப்புகளின் பின்வாசலாக்கிவிட்ட குருட்டு சமூகத்திற்கு உயிரை பணயமாக்கி உண்மை வெளியில் வர வேண்டும் என உழைத்ததாலேயே காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் பற்றி சிந்திக்கவேனும் நேரம் இருக்கிறதா? உயிரை பணயமாக்கி உண்மை வெளியில் வர வேண்டும் என உழைத்ததாலேயே காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் பற்றி சிந்திக்கவேனும் நேரம் இருக்கிறதா? ஏன் பிடிக்கிறார்கள், ஏன் இழுக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்று அறியாமலேயே வெள்ளை வான்களில் ஏற்றப்பட்ட பள்ளி குழந்தைகளை அடுத்து வரும் சொகுசு கார் பற்றி களியாட்ட விடுதிகளில் கருத்தரங்கம் நடத்துவோர் அறிந்தேனும் இருப்பார்களா? ஏன் பிடிக்கிறார்கள், ஏன் இழுக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்று அறியாமலே வெள்ளை வேன்களில் ஏற்றப்பட்ட பள்ளி குழந்தைகளை அடுத்து வரும் சொகுசு கார் பற்றி களியாட்ட விடுதிகளில் கருத்தரங்கம் நடத்துவோர் அறிந்தேனும் இருக்கிறார்களா? பெயர் சொல்ல ஒரு பிள்ளை பெற்றும் அன்பும் பண்பும் ஊட்டி வளர்த்தெடுத்தும் அவன் பெயரை சொல்லி அவன் இருக்கிறானா இல்லையா என்று கேட்கக்கூட முடியாமல் உள்ளுக்குள் புழுங்கும் தாய்மாரின் ஏக்கத்தை இந்த கேடுகட்ட உலகத்திற்கு எப்படி நான் எடுத்துரைக்க? பெயர் சொல்ல ஒரு பிள்ளை பெற்றும் அன்பும் பண்பும் ஊட்டி வளர்த்தெடுத்தும் அவன் பெயர் சொல்லி அவன் இருக்கிறானா இல்லையா என்று வெளிப்படையாய் கேட்கக்கூட முடியாமல் உள்ளுக்குள் புழுங்கும் தாய்மாரின் ஏக்கத்தை இந்த கேடுகட்ட உலகத்திற்கு எப்படி நான் எடுத்துரைக்க? தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும், தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். இந்த ஏக்கங்களை புரிந்து கொள்ள கொஞ்சம் மனிதம் இருந்தால் தான் முடியும். தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும், இந்த ஏக்கங்களை புரிந்து கொள்ள கொஞ்சம் மனிதம் இருந்தால் தான் முடியும். ஆனால் இவ்வேக்கங்களின் தாக்கங்கள் உருக்குலைத்து உருவெடுக்கும். இவ்வேக்கங்களின் தாக்கங்கள் உருக்குலைத்து உருவெடுக்கும். ஆம், தீமைகளை உருக்குலைத்து தரணியில் புது உருவெடுக்கும். பிழை பொறுத்து செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.